வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை அப்படின்னா பெண்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தும். அதாவது வரலாறு படிச்ச பெண்களுக்கு சொல்றேன் நானு. ஏன்னா நெறைய பெண்கள் வந்து கல்லூரி பெண்கள் நெறைய பேர் இங்க வந்து வரலாற படிக்கிறது இல்ல. தான் பெற்ற தாய் என்ன மாரி சூழல்ல இருந்தாங்க, தன்னுடைய சமூகம் எப்படி இருந்தாங்க, தன்னுடைய அருகில் உள்ள கிராம மக்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைய அனுபவிச்சாங்க, அதுல பெண்கள் குறிப்பா வந்து பெண்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்காங்க, தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கான்ற வரலாறெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது. சினிமா கதாபாத்திரத்த பார்த்துட்டு, சினிமா வாழ்க்கையான பாதைய தான் தேர்ந்தெடுத்துட்டு வாழ்க்கைய நெறைய பேர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நெறைய செய்திகள்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 32 வருடங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை அப்படின்னாவே பேரதிர்ச்சி ஏற்படுத்தும். மோசமான அந்த சம்பவம். பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரான சம்பவம் நடைபெற்றது. அங்க இருக்கிற வனத்துறையினர் எல்லாமே வந்து பெண்கள வந்து கற்பழிச்சாங்க. கண்ணுக்கு நேரா "ஏய் இங்க ஒண்ணுக்கு போடி, இந்த இடத்துல இருடி, பாவாடைய கழட்டு, நான் உன்கிட்ட படுக்கணும்னு" சொல்லி அவங்கள அடிச்சு யூரின் போற இடத்துல எல்லாம் மிளகாய் பொடிய தூவி அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க பெண்கள். நெனச்சு பாருங்க, உங்களுக்கு யூரின் போற இடத்துல பெண்களுடைய பிறப்புறுப்புல மிளகாய் பொடிய போட்டு உங்கள கொடுமைப்படுத்தினா நீங்க எந்த சூழல்ல வந்து இருந்திருப்பீங்க? ஜஸ்ட் கண்ணுல வச்சாலும் சரி, வாயில வச்சாலும் சரி, மொளகா பொடிய தூவும்போது உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி பெண் உறுப்புல உங்களுடைய பெண் உறுப்புல வந்து மொளகா பொடி தூவி அடிச்சு கொடுமைப்படுத்தின ஒரு சம்பவம் வாச்சாத்தில நடந்தது. சம்பந்தப்பட்ட அனைவருமே குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் கடந்த வருடம் தான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சது. 2023ல தான் வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து சம்பவம். ஆனா இன்னைக்கு அந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமான மிகப்பெரிய அயோக்கியம் யார் தெரியுமா? இன்னைக்கு தாவேக்காவுல அப்படியே கொடி கட்டி அப்படியே பறந்து பயங்கரமான பிரில்லியன்ட்டா இவன் ஊழலே இல்ல, ரொம்ப யோக்கியன், மானஸ்தன் அப்படி செங்கோட்டையனை கூப்பிட்டு அப்படியே தலையில வச்சு கொண்டாட்டிட்டான் தாவேக்கா குரூப். இவனுங்க தான். இந்த அயோக்கியம் தான். இந்த செங்கோட்டையன் வந்து வனத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு பெரிய எதிரான செயல் நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான செயல் நடைபெற்றது. ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு கொடுமையான செயல் நடைபெறுறதும், துப்பாக்கி சூடு நடத்துறவன் இவனா தான் தேர்ந்தெடுப்பீங்களா? தாவேக்காவுல இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் ஏன் இந்த மாதிரி வரலாற நீங்க பார்க்காம இருக்கிறீங்க? எவ்வளவு ஒரு கொடுமை செஞ்சாங்க தெரியுமா? தயவு செய்து வரலாற படிங்க. இந்த தருமபுரியில இருக்கிற அரூர் தொகுதியில் இருக்கிற பெண்கள், கல்லூரி மாணவிகள் தயவு செய்து வரலாற படிங்க. அயோக்கிய பசங்க இவங்கலாம். என்ன நீங்க தயவு செய்து பயணம் செய்து அரூர் பகுதியில் இருக்கிற வாச்சத்தி பக்கம் போய் பாருங்க. அந்த பெண்கள்கிட்ட நீங்க போய் அந்த வரலாறு கேட்டு பாருங்க. ரொம்ப கொடுமையான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. உங்க பெண்கள், உங்களுடைய கிராம மக்கள், அரூர் பகுதியில் இருக்கிறவங்க, தருமபுரி பகுதியில் இருக்கிறவங்க, நீங்க மானஸ்தனா வந்திருக்காங்க பார்த்தீங்களா? திருட ஒரு நாள் எல்லாம் மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மானஸ்தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் இல்லையா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகல இருந்தார், இப்போ வந்து தாவேக்கால சேர்ந்திருக்காங்களே, அந்த யோக்கியம் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்து டயலாக்லாம் சொல்லியிருக்காப்புல. அடிச்சு தூக்கினவனால கொலை பண்ணுங்க, லாரி சாவடிங்க, வண்டி சாவடிங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கதா சொல்லி இன்னைக்கு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ தெரியாது. ஆனா ஒரு வேளை நீங்க 100 ஓட்டு வாங்கினாலும் இந்த சமூகத்தை கெடுக்க வந்த, அழிக்க வந்த ஒரு விஷக்கிருமி தான் இந்த தற்குறி தாவேக கட்சின்னு நான் நினைக்கிறேன். அவங்களாம் அந்த வயசு பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் லாரின்னு இருக்குது, அந்த லாரியில் ஏற்றுறானுங்க. அப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் அடித்து கூப்பிடும் போது இங்கேருந்து ஏரிக்கு கூட்டிகிட்டு போனான். ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ தனித்தனியாக என்ன 2 பேரும் இழுத்துட்டு போகிறானுங்க. அடித்து எங்கே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு பண்ணுற சித்திரவாதம் எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் அந்த ஏரிக்குள்ளே கூட்டு வந்து முள் போதுறக்குள்ளே எங்களை கற்பழிச்சு சித்திரவாதம் பண்ணி அப்போ லாரியில் கூட்டிகிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறானுங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். நைட்டு முழுக்க ஒரே சித்திரவதை, அடிக்கிறது, முடி பிடிச்சி இழுக்கிறதுமா. தண்ணி தாகமாக இருக்குதுன்னு கேட்டால் நாங்கள் ஒன்று கூடுறாத குடிக்கிட்டின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுக்கு போகணும், பாத்ரூம் போகணும், உங்களை என்னாடி பார்க்காத பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒன்றுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அத்தனை பேரும் அடித்து இழுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்மளை இப்படிலாம் அடிக்கிறாங்களே, நம்ம எதுவும் தொடலையே அப்படின்ட்டு ஊற்றி உக்காந்துக்கிட்டணும். கட்டணம் துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, சேலையெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடை அப்படி பிடிச்சிட்டு முழங்காலெல்லாம் உடஞ்சி போச்சு. பாவாடையோடைய இந்த ஐயோ அண்ணா 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 ஒன்றும் இல்லடி உனக்கு புருஷன்றோம். இப்போ உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு இந்த முட்டி மேலே ஒரு ஆள் நின்றுக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டா இந்த இடத்துல அந்த காலுக்கு தான் விட்றாங்க அடி. இந்த சைடில் தான் விழுது. காலை நீட்டிட்டாங்க. நீட்டி இந்த காலுக்கு தான் உழுது அடி. இந்த காலில் ஏறும்போது அங்கே உச்சந்தலை மேலே அவங்க இருக்கும். நான் 8 மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன். கர்ப்பமாக இருந்தவங்க எனக்கு கிழக்கோடில் ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அடிக்கும்போது இடுப்பில் அடிக்கும்போது அப்படியே முட்டி போட்டு அங்கே ஸ்கூலுக்கு அந்த பிரிட்ஜுக்கு நேரம் அப்படியே விழுந்துட்டேன். ஒரு கர்ப்பிணி அடிக்கக்கூடாது அது மாதிரி நினைக்கவே இல்லைம்மா. அடிச்சுட்டாங்க, கிழக்கோடில் அடிச்சாங்க. அடிக்கும்போது கூட அடிச்சுங்க வாங்கடி வா புள்ள பேத்து தூக்கிட்டு வந்துடுற வா அப்படின்னு சொல்லி இடத்தாந்து இந்த இடத்துல அடிச்சுட்டு அதை வேற சொல்றாங்க. அடிச்சு அடியில புள்ள வெளியில வந்துரும்னு சொல்றாங்க. அடிச்சு நீ புள்ள பேத்து தான் தூக்கிட்டு வரப்பாரு வா ஜெயிலி அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு உயரத்துல நீட்டி போட்டு அடிப்பாங்க, பெஞ்சில நீட்டி அடிச்சு ஏறி ஏறி குதிக்கிட்டானுவாங்க. அந்த ரத்தம் கரையிட்டு ஏறி ஏறி குதிக்கிட்டானுவாங்க. ரத்தம் கரையட்டும், அதை அடிச்சாலும் அந்த ரத்தம் அப்படியே கட்டிக்குதெல்லாம் அந்த ரத்தம் குறையட்டும் அப்படின்றத வச்சு அடிக்குவாங்க.